வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று கூறியதற்கு ஆதாரங்களுடன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு விளக்கம் கடிதம் அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதில் தமிழ் திரையுலகின் நலன் கருதி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் மற்றும் நடிகர் சங்கம் ஆகிய இணைந்து ஒரு சீரமைப்பு என்று 2024 ஆண்டு ஒரு ஆகஸ்ட் மாதம் துவங்கினோம். அதில் 11வது பத்தில் தெளிவாக முன்னணி நடிகர்கள் மற்றும் மாநிலங்களை போலவே ரெவென்யூ ஷேரிங் முறையில் நடிக்க வர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளோம். ஆனால் 2023 ஆண்டும் ஜூன் மாதம் முதல் தங்களுக்கு இது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இது குறித்து தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் முடிவெடுக்க செய்யவில்லை. நாங்கள் கலந்து ஆலோசித்து செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு முடிவு சொல்றோம் என தெரிவித்திருந்தார்கள். 2024 ஆண்டும் இதே போல் ஒரு பிரச்சனை இருந்தது. அப்பவும் இது தெரிவிக்கப்படும் பொழுது அவர்கள் தரப்பில் எந்த ஒரு முடிவும் கூறப்படவில்லை. கடந்த 3 ஆண்டுகள் 2023 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை இந்த ரெவென்யூ ஷேரிங் முறையில் நடிக்க வர வேண்டும் என்று தெரிவிப்படுத்தியும் தென்னிந்திய நடிகர் சங்கம் எந்தவித முடிவும் அறிவிக்காமல் இருந்து வருகிறது. தற்போது புதிய நிர்வாகம் வந்த பிறகு இது ஒரு தீர்மானமாக கொண்டு வரும்பொழுது எங்களுக்கு தெரிவிக்கவில்லை என கூறுவது பேரதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. 3 வருட காலமாக நடிகர்கள் ரெவென்யூ ஷேர் முறையில் தாங்கள் எந்தவித முடிவும் எடுக்காத காரணத்தினாலும் ஒத்துழைக்காத காரணத்தினாலும் எங்களது பரிந்துரையை தயாரிப்பாளர்கள் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்று தெரிந்திருந்தும் நாங்கள் அடையாள வேலை நிறுத்தம் என்ற முடிவுக்கு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தாங்கள் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வரும் பட்சத்தில் இந்த பொதுக்குழுவின் தீர்மான அடையாள வேலை நிறுத்தத்தை மறுபரிசீலனை செய்யலாம். அவ்வாறு நீங்க பேச்சுவார்த்தைக்கு வராமல் புறக்கணிக்கும் பட்சத்தில் எங்கள் அடையாள வேலை நிறுத்தம் என்பது தொடரும் என்பது இந்த கடிதம் மூலம் தயாரிப்பாளர் சங்கம் தெரிவித்திருக்கிறது.